நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, வேதம் ஒருபோதும் மாறுவதில்லை. அது எப்பொழுதும் அதே விதமாக இருக்கிறது. எனவே தான் ஒவ்வொரு முறையும் வேதம் இப்படியாக சொல்லுகிறது என சுட்டிக்காட்டுவது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. வேதத்தை நாம் தனிப்பட்ட முறையில் வியாக்கியானம் செய்வது தவறாகும். வேதாகமம் தனிப்பட்ட வியாக்கியானத்திற்கு உரியது அல்ல. எனவே தான் நீதிமொழிகள் 30:6 சொல்லுகிறது, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார், நீ பொய்யனாவாய் என்று. ஏசாயா 8:20 வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை என சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய வேதத்தை கவனமுடன் கருத்தாய் தியானித்து கற்பனைகளை கைக்கொள்வோம். விடியற்காலத்து வெளிச்சத்தை பெற்றவர்களாய் பிரகாசிப்போம். கர்த்தர் தாமே இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.